வந்து பெடிக்யூர் வந்து எங்களுடைய பார்லரில் நாங்கள் எந்த மாதிரி வந்துட்டு கால் பாதத்தில் வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பெடிக்யூர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கியூட்டிக்கல் பார்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம வந்து கியூட்டிக்கல் க்ரீம்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். ஏன்னா வந்து அந்த நகத்தோட இடுக்குகள்லாம் வந்து நிறைய அழுக்குகள் இருக்கும். அந்த அழுக்குகள்லாம் வந்து அந்த கியூட்டிக்கல் க்ரீம் போடும்போது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுக்காக வந்து கியூட்டிக்கல் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து கிராக்கில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து கால் பாதம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு இப்போ வந்து கியூட்டிக்கலுக்கு வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கிராக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து எடுக்கிற ப்ராசஸிங்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போயிடலாம். இப்போ வந்துட்டு கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, அந்த கிராக் வெடிப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து இந்த ப்ரஷில் வந்து ஃபுல்லாகவே வந்து பாதத்தில் இருக்க எல்லா அழுக்கையுமே வந்து லிக்விடு சோப் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துருவோம். இப்போ வந்து இந்த பியூமிக் ஸ்டோன் வச்சு ஃபுட்டில் அந்த கிராக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து தேய்ச்சி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து பியூமிக் ஸ்டோன் வந்து போட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பரில் வந்துட்டு திரும்ப அந்த ஹீலில் இருக்கக்கூடிய அந்த கிராக் எல்லாமே வந்து தேய்ச்சி எடுக்கிறோம். வந்து ஸ்க்ரப்பர் போட்டோம். அடுத்தது வந்து ஸ்க்ராப்பர் வந்துட்டு ஹீலில் இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணி எடுக்கும். இப்போ வந்து கியூட்டிக்கல்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமே வந்து கியூட்டிக்கல்ஸ் எல்லாமே வந்து ஊறிடுச்சு. ஏன்னா வந்து கால் ஊற விடும் போதே நம்ம கியூட்டிக்கல் க்ரீம் போட்டுட்டோம். அதுக்கப்புறமும் வந்து இப்போ 1/2 அன் ஹவர் வந்து கிராக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ வந்து இப்போ கியூட்டிக்கலில் வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து ரிமூவரில் ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடில் இடுக்கில் இருக்க எல்லா அழுக்குகளுமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து கியூட்டிக்கலில் வந்து எல்லா அழுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம லென்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு க்ளீனப் கொடுக்குறோம். கால் பாதத்துலேருந்து முட்டி வரையும் வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுக்குறோம். லென்சிங் பண்ணுறது அந்த ஸ்கின்னோட மேல் லேயரில் இப்போ ஒரு 1 ஹவராக இந்த கால் பாதம் எல்லாமே ஊறி இருந்ததுனால அந்த அழுக்கு எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்காக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு கிளென்சிங்கில் வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ வந்து காலுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸ்க்ரப் பண்ணும்போது வந்து காமனாக எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். ஸோ வந்து அதுக்காக ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு அடுத்து வந்துட்டு லைட் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து பெடிக்யூர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் எங்களுடைய பார்லர் சர்வீஸ் இருக்கும். ஸோ வந்து ஈரோட்டில் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து நம்மளுடைய பார்லர் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ வந்து ஆல் பர்பஸ் க்ரீம் எடுத்திருக்கோம். இந்த ஆல் பர்பஸ் க்ரீமில் வந்துட்டு இதுதான் ரொம்ப பெடிக்யூரில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பெடிக்யூரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பேசிக் தான் வந்துட்டு நாங்கள் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ இந்த ஆல் பர்பஸ் க்ரீமில் வந்துட்டு மசாஜ், ப்ரெஷர் பாயிண்ட்டு இது எல்லாமே வந்துட்டு இனி தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த விரலுக்கு வந்துட்டு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஏதாவது நரம்பு சுருண்டு இருந்தது அப்படின்னா கூட வந்து ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக வந்து ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குறோம். இப்போ இதில் அந்த பேங்கிளிங் மூமெண்ட்டு, ரிங்கிள் மூமெண்ட்டு, நிறைய மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ்லாம் இருக்குது. இந்த மசாஜ்லாம் கொடுக்கும்போது வந்து அந்த பாதத்தில் இருக்க பெயின் எல்லாமே வயசானவங்க கூட பெடிக்யூர் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய வலி எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ இது எல்லாமே முடிச்சு உங்களுக்கு வந்து விசிபிளாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறோம்.